ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி உள்ள டாப்பிக்கில் வந்து நம்ம இந்த மொபைல் ஐடி வந்து இருக்குது பார்த்தீங்களா? இங்கே குவைத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். மொபைல் அப்ளிகேஷன், மொபைல் ஐடி, சிவில் ஐடி வந்து இருக்கிறது. இப்போ அந்த மொபைல் ஐடியை மட்டும் வச்சுட்டு ஊருக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸ் வந்து இதில் வந்து கிளியர் பண்ணி விட்ருவோம். இப்படி செய்யும் போதே நம்ம தலைவர் வந்து செய்கிற மாதிரி தான் இருக்குது சம்பவம். எலெக்ஷன் டயத்தில் அரசியல் திருவிழா வேறு ஓடிட்டு இருக்கு. வாங்கல் வாக்காளர் பெருமக்களே, இன்றைக்கி நம்மளோட வீடியோஸில் வந்து முக்கியமான தகவல்களை வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் இப்படி அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். நான் உங்கள் ஏகே தமிழா 360. ஒன்று குவைத்துலேருந்து லீவுக்கு போயிருந்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இங்கேருந்து லீவுக்கு போகிறவங்க வெயிட்டிங்கில் வந்து இருப்பாங்க. இப்போ இவங்க குவைத்தோட மொபைல் ஐடியை மட்டும் வச்சுக்கிட்டு காமிச்சிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட்ஸ் வந்து இருக்க தான் வந்து செய்யும். இப்போ நீங்கள் குவைத்துலேருந்து இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து இப்போ ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து மொபைல் ஐடி மட்டும் இருந்தால் போதும் இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து தற்காலிகமாக வந்து மூடி வச்சுருக்கிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் சவுதி வழியால் தான் வந்து இப்போ போகிற மாதிரி இருக்கும். ஒன்று தமாம்லேருந்து வந்து போகணும், அப்படி இல்லைன்னா இங்கே அல்கைசுமாலேருந்து வந்து போகணும். நாம் எப்படி அல்கைசுமா தமாம்லேருந்து போகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் சவுதி வழியால் தான் போகிறீங்க, இல்லை அங்கே சவுதியிலேருந்து தான் வரீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து மொபைல் ஐடியை காமிச்சா மட்டும் பார்த்தாது, உங்கள் கையில் ஃபிசிக்கல் சிவில் ஐடியும் வந்து இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மெயினாக இப்போ நம்ம ஒரு நாட்டிலேருந்து தான் இருந்து நம்ம வரப்போகிறோம். அங்கே வந்து இந்த நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லிட்டோம்ல, அந்த என்ட்ரன்ஸு கேட்டு, அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட ஃபிசிக்கல் ஐடியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராப்பராக வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணும். மெயினாக நீங்கள் சவுதியிலேருந்து நீங்கள் வரப்போகிறீங்க, இல்லை சவுதி வழியால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மெயினாக அதுக்குண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்கள் கையில் வந்து இருக்கணும். முக்கியமாக அந்த டிரான்சிட் விசா வந்து உங்கள் கையில் வந்து இருக்கணும். அதனால் நீங்கள் டிக்கெட்டு போடுறதுக்கு முன்னாடி வரப்போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை போகிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் டிக்கெட்டு புக் பண்ணும்போது நீங்கள் ப்ராப்பராக வந்து அந்தந்த ட்ராவல் ஏஜென்சியில் வந்து நீங்கள் கேட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டிரான்சிட் விசா ப்ரொவைட் பண்ணிடுவாங்களா, டிரான்ஸ்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து வேணும், ஏதாச்சும் வந்து இன்சூரன்ஸ் இது வந்து வேணுமா, இல்லை மெடிக்கல் சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் வந்து வேணுமா, ஏதாச்சும் பே பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் கேட்டுக்கிட்டு அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு போங்க வாங்க. அதுதான் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கும். மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளை தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. See you நண்பா.